அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு குடமிளகா, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழச்சாறு, உப்பு, இவ்வளோ தான் தேவை. இவ்வளவையும் மிக்சியில் போட்டு நல்லா விழுது போல் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு எண்ணெய் சட்டியில் இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும், கெட்டு போகாமல் இருக்க. இப்போ இந்த சாஸ் எதுக்கு உபயோகப்படும்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் இது செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எதுக்கெல்லாம் பண்ணலான்னா, இந்த சாஸை நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் மயனீஸோட நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த சாஸ் இந்த கேஎஃப்சியில் ஒரு ஆரஞ்சு கலர் சாஸு கொடுப்பாங்க இல்லையா, அதே டேஸ்ட்டுக்கு வரும். ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாஸ்தா பண்ணும்போது, ரெட் பாஸ்தா பண்ணும்போது தக்காளி பேஸ்ட்டு போடுவீங்க இல்லையா, தக்காளி பேஸ்ட்டோட இந்த விழுதியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் பாஸ்தாவோட டேஸ்ட்டோட லெவல் வேறு மாதிரி ஆகிரும், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிக்கிட்டேன். இது ஒரு விழுது போல் இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப தண்ணி விடாதீங்க, நீங்கள் அரைக்கிற அளவுக்கு தண்ணி விடுங்க, ஏன்னா நம்ம சுண்டை காய்ச்சணும் அதுக்காக. இப்போ ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும், ரொம்ப ஒன்றும் தேவைப்படாது. நம்மளுக்கு இது அடிப்பிடிக்காமல் வெந்து வரத்துக்கு தான். அப்புறமேல இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை ஊற்றிடுங்க. எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது என்னன்னா, அம்மி கழுவுற தண்ணியில் தான் ருசி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னமோ தெரியல, இன்றைக்கி வரைக்கும் நான் செஞ்சிட்ருக்கிறேன். மிக்சியில் அரைச்சாலும் அதை கழுவி ஊற்றுற பழக்கம் உண்டு. அவ்வளவையும் என்ன பண்ணணுன்னா, இப்போ இந்த மசாலாவை வேக வைக்கணும். இப்போ இதை ஓரத்தில் பிடிக்காமல் இருக்க நம்ம அந்த மசாலாவை உள்ளே தள்ளிக்கிட்டு அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். திருப்பி இந்த பதத்தில் என்ன பண்ணலான்னா, அதுக்கு வெந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம உப்பும் காரமும் பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றினதோட இதை ஆறினதோட ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கிங்க. அவ்வளோதான். நான் எல்லாம் இதை செஞ்சு ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்பேன். எப்போ தேவைப்படுதோ அப்போ எங்கள் வீட்டில் சிக்கன் ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது மயனீஸில் இதை கொஞ்சம் போட்டு கலந்து கொடுத்துட்டேன்னா, மயனீஸ் இந்த டிப்பு ஒரு வேறு லெவலுக்கு ஆயிரும். திருப்பியும் பாஸ்தா பண்ணும்போதும் சேர்த்துக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் மயனீஸோடையே இது முடிஞ்சு போயிடும். பொதுவாக கொஞ்சமாக தான் செய்வேன், அப்பப்போ முடிய செஞ்சுப்பேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ்.